Welcome to Asmas Tamil Kitchen. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபிக்கு பேர் Shahi Tukda. இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட்டுங்க. இதை பால், நெய், பிரெட், முந்திரி, பாதாம் சேர்த்து அட்டகாசமாக ரெடி பண்ணலாம். இதோட டேஸ்ட்டும் அமர்கலமாக இருக்கும். வெறும் 3 ஸ்டெப்பில் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல் ஸ்டெப்பில் ஒரு 8 பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட்டை 2ஆவோ இல்லை 4ஆவோ இல்லை முக்கோண ஷேப்பில் நம்ம விரும்புகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் அல்லது பட்டர் சேர்த்து நல்லா சூடானதும் வெட்டி வச்ச பிரெட் பீஸுகளை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே ப்ரெட்டை பொரிக்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நெய் அல்லது பட்டரில் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணுறப்ப டேஸ்ட் சூப்பராக வரும். ப்ரெட் ரொம்ப சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். அதனால் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடணும். அதே மாதிரி ப்ரெட் அதிகமாக நெய்யை உறிஞ்சிடும். ஸோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் ப்ரெட்டில் இருக்கிற நெய்யை வடித்து விட்டு எடுங்க. ப்ரெட் அத்தனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 கப் அளவு, அதாவது 150 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை உருகி கொஞ்சம் போல் கெட்டிப்பதம் வந்தால் போதும். தனியாக ஒரு கம்பிப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. விரலால் தொட்டு பார்க்குறப்ப பிசுபிசுப்பாக ஒட்டுற அளவுக்கு பதம் வந்தாலே போதும். இந்த சுகர் சிரப்பு கூட 1 ட்ராப் ஃபுட் கலர் சேர்த்து கூடவே 4 to 5 ஏலக்காயை தட்டி போட்டுக்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க. அவ்வளவுதான், சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 500 ml பால் எடுத்துக்கலாம். இந்த பாலில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பாலை காய்ச்சலாம். பால் நல்லா கெட்டியாக சுண்டுற வரைக்கும் கிளறி விடலாம். பால் பாதியை சுண்டி வர்றதுக்கு குறைஞ்சது 10 to 15 நிமிஷம் ஆகலாம். பால் கொதித்து வர்றப்ப கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூக்கு பதிலாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். பாலை அடிக்கடி ரெகுலராக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்து அது கூட காய்ச்சாமல் ஆறின பாலை கொஞ்சம் சேர்த்து கட்டி பிடிக்காமல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்து கூடவே ஆறின பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பால் பவுடர் கலவை, கார்ன் மாவு கலவை ரெண்டையும் காய்ச்சின பால் கூட சேர்த்து நல்லா கிளறி விடலாம். பால் பவுடர், கார்ன் மாவு சேர்த்துட்டா பாலை தொடர்ச்சியாக கிளறிவிட்டே இருங்க. இல்லைன்னா பால் பவுடர் கட்டியாகி அடியில் தனியாக நின்றுடும். நம்ம பால் பவுடர் கலக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பால் சீக்கிரமே கெட்டித்தன்மைக்கு மாறணும்னு தாங்க.
பால் இது மாதிரி பாதியாக சுண்டி கெட்டியானதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டை நம்ம காய்ச்சி வச்ச சுகர் சிரப்பில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் லேசான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சூடு குறைவாக இருந்தால் லேசாக சூடு பண்ணிக்கோங்க. ப்ரெட் மொத்தத்துலேயும் சிரப்பில் முக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்ச ப்ரெட்டு மேலே காய்ச்சின கெட்டியான பாலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடிசாக நறுக்கி வச்ச முந்திரி, பாதாம், பிஸ்தா மாதிரி ட்ரை நட்ஸை தூவி விட்டு 1 மணி நேரம் ஆற விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. 1 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.